கஷ்டம்னு தெரிஞ்சும் இந்த வேலையை செய்யறதா? இவ்வளவு பெரிய நஷ்டம் என்று தெரிந்தும் இந்த பிசினஸ் செய்வதா? இவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சும் இந்த வேலைக்கு போலாமா? பல பேர் பதட்டத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள், கொஸ்டின் மார்க்கோட வந்திருக்கிறீங்க. போலாமா போக கூடாதா? கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அங்கே நீ வாய்க்கால்களை வெட்டு, நீ வாய்க்கால்களை வெட்டு. பள்ளத்தாக்குக்கும் கர்த்தராகிய தேவன் தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தை விடாதே, நம்பிக்கையை விடாதே, உன் உழைப்பை விடாதே, ஜெபத்தை விடாதே, உபவாசத்தை விட்டு விடாதே, ஸ்தோத்திரத்தை விட்டு விடாதே. அந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டு. ஊழியமே வளராது அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டுகளா வளர்ச்சியே இல்லாத ஊழியத்துல கஷ்டப்படுற ஊழியமா இருந்துச்சுன்னா சொல்றேன், வாய்க்கால்களை வெட்டு, கர்த்தராகிய தெய்வம் தண்ணீரினாலே நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் ஆகாது சொல்லாத. உன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேவனுடைய பிள்ளையே, எவ்விடங்களில் சுவிசேஷங்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்றோ அவ்விடங்கள் எல்லாம், ஊரெல்லாம், தெருவெல்லாம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் எனக்கு ஜனங்களை தருவார் என்ற நம்பிக்கையோடு உன் விசுவாச பிரயாணத்தை செய். உன் கால்களை வை, வாய்க்கால்களை வெட்டு. வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தர் சொல்றார், வாய்க்கால வெட்டுங்க. வெட்டினீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, இந்த வறட்சியின் பள்ளத்தாக்கில, இந்த கஷ்டம் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். இந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பும், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும், தண்ணீரினால் நிரப்பப்படும். வறட்சி மாறும், நஷ்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், துயரங்கள் மாறும், வேதனைகள் மாறும், இழப்புகள் மாறும், வியாதிகள் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய சபையை, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களே, கர்த்தரிடத்தில் பிரியம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் நேசம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் பாசம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உறுதிபட சொல்லுகிறார், காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. பெருமழை பெய்தாதானே இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும். மழை பெய்ய வாய்ப்பே இல்லை, காற்றே இல்லை, மழையே இல்லை. எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஐயா, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வாய்ப்பே இல்லை. பரவாயில்லை, ஆமென். உனக்கு தாங்க கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு தாங்க தேவன் அதிசயம் செய்ய முடியும். காலம் தாமதித்ததோ, சமயம் தாமதித்ததோ, சூழ்நிலை சரியில்லையோ, இருதயம் வேதனைப்பட்டு இருக்கிறதோ, கண்ணீரின் அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டு, துக்கத்தை சுமந்து கொண்டு, தெய்வமே எதற்காக பூமியிலே வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி இருதயத்தில் விரக்தியோடு கூட முடிவு செய்து, ஆண்டவரே நாளை காலை என்பது எனக்கு வேண்டாம் என்று இரவை கூட பார்க்க ராஜாமத்தோடு வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று சொல்லி துயரப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரம்பும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும். தொழில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நன்மை உண்டாக போகிறது. கோடான கோடியாய் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும்.